ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி. இது குப்பரில் யாரோ போட்டு போயிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்ணு கூட அப்போ தான் திறந்துருக்குது, போட்டு போயிட்டாங்க. இந்த பூனையை நம்ம தரிவேஸ்லேருந்து தூக்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கு பால் பில்லரில் தான் ஊற்றுறோம் பார்த்தீங்களா. ஆனால் குப்பையில் போட யாரும் தேவைன்னா கூட கொடுத்துடலாம். இப்போலாம் குப்பையில் போடாதீங்க. அதை பால் ஊற்றி அது பாருங்கள், குழந்த மாதிரி அது படுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹீட்டான இடமே தேடிக்கிட்டே தெரியுது. பாவம், தாயை விட்டு பிரித்து கூட்டு வந்துட்டாங்களா. அது ரொம்ப பாவம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி குப்பையில் யாராக இருந்தாலும் போடாதீங்க. எவ்வளோ பேர் கேட்குறாங்க, கொடுத்துடலாம். அதுக்கு தூக்கிட்டு கொடுத்து பில்லர் வச்சு நாங்கள் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆசை எங்கள் தர்வேஷுக்கு பூனை வளர்க்கணும்னு சொல்லி. அது பாருங்கள், அது குப்பையில் கிடக்கணும் தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு பில்லரில் பால் ஊற்றியாச்சு. இப்போ ரொம்ப குளிருக்கு, ரொம்ப நடுங்குதா. அதனால் மாடியில் கொண்டு வெயிலில் கொண்டு விட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம். அது மாடியில் சுற்றுது பாருங்கள். அதுவும் குழந்த மாதிரி தானே, குளிர் அடிக்குதா, மாடியில் சுற்றுது. சரி, அப்படியேவும் சுற்றுறாங்க. சுற்றிட்டு அப்படியே மாடியிலையும் உச்சா போயிட்டாங்க. ஃப்ளைட் போகுது பார்த்தீங்களா. அவங்களும் ஃப்ளைட் பார்க்குறாங்க. ஃப்ளைட் போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சரி பாரு, ஸ்கூலில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுனால கலர் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா. நல்லா பேசு. இந்த மாதிரி வாயிலா ஜீவங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒன்று தாயை விட்டு பிரிக்காதீங்க, குப்பையில் போடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே.